ஹலோ வணக்கம் நண்பா. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அறமலை 4 படத்தோட ட்ரெய்லர் பிரேக் டவுன் தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி அறமலை 1 பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர், அறமலை 2 பிளாக் பஸ்டர், அறமலை 3 ஃப்ளாப்பு. பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரே தங்கச்சியாக வருவார். வீட்டில் சில நெகட்டிவான விஷயம்லாம் நடக்கும். அது பக்கமாக சுந்தரசி வந்து அது ஏன் நடக்குது, எதனால் நடக்குது, அது பக்கமாக சால்வ் பண்ணுவார். பார்ட் 2லேயும் பார்த்தீங்கன்னா அதே சேம் கான்செப்ட் தான். அன்சிகாவுக்கு தங்கச்சியாக வருவார். எதனால் நடக்குது, ஏன் நடக்குது, சால்வ் பண்ணுவார். பார்ட் 3ல் பார்த்தீங்கன்னா சாக்ஷிக்கு ஹஸ்பண்டாக வருவார். ஏன் நடக்குது, எதனால் நடக்குது, அது பக்கமாக பேய் ஓட்டினாங்களா இல்லையா, அதே தான் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 மூணுமே சேம் கான்செப்ட் தான். பார்ட் 4லுமே பார்த்தீங்கன்னா அதே தான். பார்ட் 1, பார்ட் 2ல் வந்த மாதிரி அண்ணன் தான் வந்துட்டார் தமனாக்கு பார்த்தீங்கன்னா இவர் அண்ணன். யாரெல்லாம் நடிச்சுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா சுந்தரசி, தமனா, ராசிகண்ணா, யோகி பாபு, விடிவி கணேஷ், கோவை சரளா, இவங்கெல்லாம் இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். ஸ்டார்டிங்கில் தமனாவோட ஹஸ்பண்டு பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே வாக்கிங் போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அது பக்கமாக ஏதோ ஒரு பேய் வந்து சாவடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அது பக்கமாக தமனா பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. பார்த்திங்கன்னா சுந்தரசி வராரு. வந்து எதனால் நடக்குது, எதனால் அவன் ஹஸ்பண்ட் செத்தான், எதனால் தமனா தங்கச்சி செத்தா, இதெல்லாம் கண்டுபிடிக்க போகிற இதுவாக தான் இருக்க போகுது பார்ட் 4ல் கதையாக. அதான் மூணு பார்ட்லையும் நடந்தது தான் இந்த பார்ட்லையும் நடக்க போகுது. அரைச்சமாகவே தான் அரைச்சின்னுக்குறாங்க அவங்க. மாதிரி தான் இருக்குது. காட்டுலாம் பார்த்திங்கன்னா இது விஎஃப்எஸ் தான் பண்ணிக்கிறாங்க தெரியுது. காடுலாம் அந்த பேயெலாம் பார்த்திங்கன்னா விஎஃப்எஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக தான் இருக்குது. விஎஃப்எஸ்லாம் இதெல்லாம் பேயெலாம் அவ்வளோ கேவலமாக பண்ணியிருக்காங்க. இன்னும் நல்லாவே பண்ணியிருக்கலாம். ஆனால் அது நல்லா இல்லை பார்க்க. அது விஎஃப்எஸ் தான் பண்ணிக்கிறாங்க, நல்லாவே தெரியுது. இதில் தேட்டர்லலாம் போய் பார்த்தா பிக் ஸ்க்ரீன்லலாம் பார்க்கும்போது நல்லாவே தெரியும் இங்கே விஎஃப்எஸ் தான் பண்ணிக்கிறாங்கன்னு. அது அசிங்கமாக தெரியும் தேட்டரில் பார்க்கும்போது. எனவே படம் பார்க்கும்போது தான் தெரியும் இதில் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு. விஎஃப்எஸ்லாம் நல்லாவே பண்ணியிருக்கலாம். அது ட்ரெய்லர் பார்த்து சொல்ல முடியாது, படம் பார்த்தா தான் சொல்ல முடியும். பார்ட் 1ல் பார்த்திங்கன்னா அவ்வளோ கிராமராலாம் இருக்காது. பார்ட் 2ல் கொஞ்சம் இருக்கும். ட்ரிஷாவை வந்து ஆர்ட்டாக காமிச்சிருப்பாங்க. 3ல் பார்த்திங்கன்னா ராசிகண்ணாவை ஆர்ட்டாக காமிச்சிருப்பாங்க ஒரு லாஸ்ட்டு பார்ட்டில் எண்டில். 4ல் பார்த்திங்கன்னா தமனாவும் ராசிகண்ணாவும் ஒரு பார்ட்டில் ஆர்ட்டாக தான் காமிச்சிருக்காங்க. பார்ட் 1ல் பார்த்திங்கன்னா காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். சந்தானம் பார்த்திங்கன்னா நல்லாவே காமெடி பண்ணியிருப்பார். அதனாலே அந்த படம் வந்து நல்லாவே ஓடிச்சு பார்ட் 1. பார்ட் 2 பார்த்திங்கன்னா அது கூட ஏதோ ஓடிச்சு. சூரி ஏதோ ஓரளவுக்கு காமெடி பண்ணியிருப்பார் பார்ட் 2ல். பார்ட் 3 பார்த்திங்கன்னா ரொம்ப மோசம். அது காமெடியெலாம் அவ்வளோ நல்லாவே இருக்காது. அதிலும் யோகி பாபு தான் இருப்பார். காமெடி சீன்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்காது, சிரிக்கிற மாதிரிலாம் இருக்காது. வெறுப்பு தான் வரும் யோகி பாபுலாம் காமெடி பண்ணும்போதெல்லாம். இதில் எப்படி பண்ணிக்கிறாங்கன்னு தெரில, படம் பார்த்து தான் தெரியும். பார்ட் 1ல் பார்த்திங்கன்னா குஷ்பு வந்து சாமி பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவாங்க. பார்ட் 4லையும் பார்த்திங்கன்னா அதே தான். குஷ்பு வராங்க, கிளைமேக்ஸில் வருவாங்கன்னு நினைக்கிறேன். கிளைமேக்ஸில் தான் சீன் வைப்பாங்க. போன பார்ட்டில் ரிலீஸ் ஆன அதே கான்செப்ட் தான் இதுலேயும் இருக்குது பார்ட் 4லையும். அது ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது நல்லாவே. எனவே அது படம் ரிலீஸ் ஆனதாக தெரியும். அந்த பாட்டு பார்க்குறதுக்காகவே நிறைய பேர் போவாங்க. அது நிறைய பேர் போவாங்க தான் நினைக்கிறேன். கதை நல்லா இருந்தால் ஃபேமிலி ஆடியன்ஸு சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா அதுவும் கஷ்டம்தான். அவங்களும் ஒரே மாரி கான்செப்டை பார்த்து அவங்களுக்கும் போர் அடிக்கும்ல. இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிக்கலாம். எப்படின்னு தெரியல, படம் ரிலீஸ் ஆனால் தெரியும். இந்த மாதம் தான் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க.
இன்னும் டேட் இன்னும் சொல்லல. டேட்டு கன்ஃபார்ம் ஆனால் நான் சொல்கிறேன். எனிவே படம் ரிலீஸ் ஆகட்டும். ரிலீஸ் ஆகிட்டு நான் வந்து ரிவ்யூ போடுறேன். படம் பார்த்துட்டு ரிவ்யூ போடுறேன். ஓகே, நம்ம வேறு ஏதாச்சும் வீடியோவில் பார்ப்போம். பாய்.